السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக ரௌலாத்துல் ஜன்னா ஆலிமா மதரசா இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு இனிதான முறையிலே தொடங்கப்பட இருக்கிறது. இந்த ரௌலாத்துல் ஜன்னாவினுடைய பாடத்திட்டங்கள் மிக அற்புதமானதாகவும் அனைவருக்கும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பாடத்திட்டத்தில் 10 பாடங்களை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த 10 பாடங்கள் முதல் ஜும்ராவிற்கு உரித்தான பாடமாக இருக்கிறது. 2வது ஜும்ரா, 3வது ஜும்ரா என்று இதை ஒரு 3 வருட பயிற்சி காலமாக நாம் உருவாக்க தயாராக இருக்கின்றோம். அதனுடைய முன்னேற்பாடாகவே சில பாடங்களை நாம் இப்போது நடத்தி வைக்கின்றோம். இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரமலானுக்கு பிறகு பாடமாக கொடுக்கப்படும். இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் ஒரு துஆவாக நீங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். இதில் என்ன 10 பாடத்திட்டம் 10 பாடம் அப்படின்னு சொன்னால், முதல் பாடம் அல் மீசான், அரபு இலக்கண சம்பந்தப்பட்ட பாடம் முதல் வகுப்புக்கு. அடுத்து அதை தொடர்ந்து அல் அஜினாஸ் என்கின்ற பாடம். இந்த இரண்டுமே இலக்கணம்தான். அடுத்து அல் அவாமில் என்று சொல்லக்கூடிய பாடம், இதுவும் இலக்கணம் சம்பந்தப்பட்ட பாடம்தான். அடுத்து துரூசுல் லுகத்துல் அரபியா என்று சொல்லக்கூடிய பாடம், இது அரபு புலமைக்கு ஏற்ற ஒரு பாடம், அரபு பேச படிப்பதற்கான ஒரு பாடம். அடுத்து மின்ஹாஜுல் அரபியா என்று சொல்லக்கூடிய பாடம், இதுவும் அரபு புலமைக்கு ஏற்ற பாடம். இந்த 5 பாடங்களும் அரபி சம்பந்தமான பாடங்களாக இருக்குது. அடுத்து குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன் பாடம், திலாவத்துல் தஜ்வீத் அல்லது இல்மு தஜ்வீத் 7, ஒரு ஹதீஸ் பாடம், குர்ஆனுடைய தப்சீர் பாடம் 1, துஆ பாடம் 1. இது அல்லாது தாலீமுல் முத்தஅல்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் சம்பந்தமான பாடங்கள். இப்படி ஒரு 10 அல்லது 11 பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு முதல் ஜும்ராவுக்கு அமைக்கப்பட இருக்கிறது. முதல் ஜும்ரா முடிந்ததற்கு பிறகு 2வது ஜும்ராவினுடைய பாடத்திட்டங்களை நாம் அறிவிப்பு செய்வோம். இப்போ அந்த பாடத்தை கொஞ்சம் முன்னேற்பாடாக நடத்தி வைக்கிறோம். ஏன்னா ரமலானுக்கு பிறகு ஆரம்பித்து இடையில் விடுமுறைகள் இல்லாமல் வகுப்பு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக முன்பதாகவே கொஞ்சம் பாடங்களை நடத்திய நிலையில் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பாடங்களை உங்களுக்கு கொடுக்க லேசாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் சில பாடங்களை நாங்கள் நடத்தி வைக்கிறோம். அந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். ஓதி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ மாணவியர்கள் நம்ம பாடங்களை பார்த்து படிக்கிறீங்க. இனி புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். சரி, இன்றைக்கான பாடம் என்ன அப்படின்னா, துஆ சம்பந்தமான பாடம். துஆ சம்பந்தமான பாடங்களில் முதல்ல குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துஆக்களை நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நடத்தியாச்சு. கிட்டத்தட்ட குர்ஆனில் 40 ரப்பனாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 10 ரப்பனாக்களை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நடத்தியிருக்கிறோம். அது போக மிச்சம் இருக்கிற 30 ரப்பனா நடத்த இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நாம் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், துஆவினுடைய வகுப்பில் தூங்குவதற்கு முன்னால் நாம் ஓதக்கூடிய துஆக்கள் என்னென்ன, அந்த துஆக்கள் ஹதீஸ் கிதாபுகளில் எந்தெந்த புத்தகங்களில் எத்தனாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாம் அதை எந்த அளவுக்கு சரியான முறையில் ஓதணும், அதை ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு கடைபிடித்து ஓதினார்கள், அதனுடைய தமிழ் பொருள் என்ன, அந்த பொருளை விளங்கினால் அதனுடைய மகத்துவம் நமக்கு எப்படி விளங்க பெறுகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்க தயாராக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தூங்குவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தூங்க சென்றால்
உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் தொழுகைக்கு செல்வதை போன்று செல்லுங்கள். தொழுகைக்கு செல்வதை போன்று செல்லுங்கள் என்று சொன்னால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன செய்யுங்க, தொப்பியெல்லாம் போட்டு அத்தர்லாம் போட்டு வேட்டி சட்டையோடு போங்க, அப்படி இல்லை. தொழுகைக்கு செல்லும்போது எப்படி ஒது செய்துவிட்டு செல்வீர்களோ அது போன்று நீங்கள் ஒது செய்துவிட்டு என்ன செய்யுங்க, செல்லுங்கள். ஒது செய்துவிட்டு உங்களுடைய படுக்கை அறைக்கு செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஏன் ஒது செய்துட்டு படுக்கைக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால், எவர் ஒருவர் ஒது செய்துவிட்டு தன்னுடைய தூக்கத்தை மேற்கொள்கின்றாரோ அவர் அன்றைய இரவு மரணித்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு மனிதனும் தூங்கிய பிறகு அவனுடைய ஆத்மா அல்லாஹ்வின் அரிசை சென்று அடைகிறது, மீண்டும் அவனுக்கு ஆத்மா வழங்கப்படுகிறது. தூக்கத்தில் நாம் ஒலுவோடு இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்குது. இந்த ஹதீஸ் புகாரியில் 247வது ஹதீஸாகவும் 6313வது ஹதீஸாகவும் 6315லையும் 7488லையும் 6311லையும் 7488வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இந்த ஹதீஸினுடைய ஒரு இறுதியை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒது செய்துவிட்டு தூங்க சென்று ஒரு துவாவை நபி சொன்னாங்க. அந்த துவாவை யார் தன்னுடைய படுக்கையில் கடைசி துவாவாக ஓதிக்கொள்வாரோ அவர் ஈமானோடு மரணித்தவருடைய நிலையிலே இருப்பார். அவர் ஈமானை இழக்காதவராக உண்மையான ஒரு மூமீனாக நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 8 விதமான துவாக்களை ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த துவாக்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா என்பதில் ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, தெரிந்ததை நாம் சரியாக ஓதுறோமா அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்வி இருக்குது. சிலருக்கு அது என்னங்கிறதே தெரியறதில்ல, சிலருக்கு தெரிந்திருந்தாலும் அதை கவனக்குறைவாக ஓதுறது இல்லை, சிலருக்கு தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் ஆனால் அரபியில் படித்து தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ அரபியில் தெரியலையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன துவா நாங்கள் நடத்துகிறோமோ அந்த துவா பிடிஎஃப் ரீதியாக எங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது என்ன துவா நடத்தப்படுகிறதோ அந்த துவாவை தமிழ் அரபி அர்த்தத்தோட இன்ஷா அல்லாஹ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பான முறையில் படித்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒது செய்து கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய படுக்கையினுடைய விரிப்புகளை நீங்கள் நல்ல முறையில் உதறி கொள்ளணும். அது விரிச்சிருந்த வகுப்பாக, அந்த விரிச்சிருந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் ஒரு பாயாக இருந்தாலும், காலையில் தான் விரிச்சிருக்கிறேன், மதியம் தான் விரித்தேன், ஒரு 6 மணிக்கு தான் விரிச்சேன்னு சொன்னாலும் இரவு தூங்கம் போகிறதுக்கு முன்னாடி அந்த விரிப்புகளை நீங்கள் ஒரு முறை நல்ல முறையில் உதறி கொள்வது நபிகளாரினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அந்த துவாக்கள் எல்லாம் நம்ம பின்னாடி என்ன செய்வோம், ஒன்று ஒன்றா சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னால், தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, இது நம்ம வழமையாக ஓதக்கூடியது, இது எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும். இப்போ இந்த துவாவை கூட புகாரி ஹதீஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு 6-7 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்க. அந்த 7 விதத்தையும் நாம் என்ன செய்வோம், தெரிஞ்சு கொள்வோம். அந்த 7 விதத்தில் உங்களுக்கு எது இலகுவானதாக இருக்கோ அதை நீங்கள் ஓதலாம், அல்லது உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கோ அதை நீங்கள் ஓதலாம். அந்த 7க்குமான பொருள் ஒன்று தான், வார்த்தையினுடைய அமைப்புகள் முன்னும் பின்னுமாக இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில் 6312வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க செல்லும்போது பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ஒரு நிலையில் இப்படி ஓதியிருக்காங்க, எப்படி, பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, இறைவா உனது பெயரை கொண்டு நான் உறங்குகின்றேன். இங்கே மவுத் அப்படின்னு சொன்னால் மரணிக்கின்றேன் அப்படிங்கிற டைரக்டான பொருளை கொடுக்க வேண்டாம், கருத்தர்த்தம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். டைரக்ட் பொருள் கொடுத்தா பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு அமூத்து நான் மரணிக்கின்றேன், வாஹியா இன்னும் நான்
உயிர் பெறுவேன் அப்படிங்கிற அர்த்தம். கருத்தர்த்தமாக கொடுத்தா பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு அமூத்து நான் உறங்குகின்றேன், வ அஹ்யா இன்னும் நான் எழுவேன் என்று கருத்தர்த்தமாக என்ன செய்யுங்க அர்த்தம் கொடுங்க. வார்த்தைக்கான டைரக்ட் அர்த்தம் கொடுத்தாலும் அர்த்தம் கொடுத்துக்கலாம். இது புகாரியில் 6312வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லது வேறு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்கன்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா. இது நம்ம எல்லாமே ஓதுறது சரியா? அல்லாஹும்ம எனது இறைவா, பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு, அமூத்து நான் உறங்குகின்றேன், வாஹியா இன்னும் நான் எழுவேன், அல்லது அமூத்து நான் மரணிக்கின்றேன், வாஹியா இன்னும் உயிர் பெறுவேன். இந்த ஹதீஸ் புகாரியில் 3 இடத்துல பதிவாகுது. ஒன்று 6325வது ஹதீஸாகவும் இது பதிவாயிருக்கு. 6324வது ஹதீஸாகவும் இது பதிவாயிருக்கு. 3 6614வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸு பதிவாயிருக்கு. அடுத்து 3வது ஒரு வழிமுறை எப்படின்னா, பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வாஹியா. மேலே வெறும் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, கீழே அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. இங்கே மேலே சொன்ன 2வது சொன்ன அதே துவா தான், ஆனால் பிஸ்மிக்க முந்திருச்சு, அல்லாஹும்ம பிந்திருச்சு. இந்த ஒரு வழிமுறையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்க, பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வாஹியா. இந்த ஹதீஸ் புகாரியில் 6324வது ஹதீஸ்லையும் செய்யப்பட்டிருக்கு, இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 4வது வழிமுறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதியிருக்காங்கன்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அஹ்யா வ அமூத்து. 3வது சொன்னதில் அமூத்து முந்தி இருக்குது, அஹ்யா பிந்தி இருக்குது. 4வது சொல்கிறதுல அஹ்யா முந்தி இருக்குது, அமூத்துங்கிறது பிந்தி இருக்குது. இது 7394வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அஹ்யா வ பிஸ்மிக்க அமூத்து, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அஹ்யா வ பிஸ்மிக்க அமூத்து அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஓதியிருக்காங்க. இந்த ஹதீஸு முஸ்லீமில் 5252வது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லது பிஸ்மிக்க நமூத்து அனஹ்யா, இது அர்த்தம் மாறும். பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு, நமூத்து நாங்கள் உறங்குகின்றோம், ஒனஹ்யா இன்னும் நாங்கள் உயிரிடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்க. இந்த ஹதீஸு புகாரியில் 7395வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாம் வழமையாக ஓதக்கூடிய ஒரு துவா தான். அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு கோணங்களில் வார்த்தைகளுடைய மாற்று அமைப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நாம் சொன்னதில் உங்களுக்கு எந்த வழிமுறை இலகுவாக இருக்கோ, எந்த சொற்கள் உங்களுக்கு இலகுவாக வாயில் நுழையுதோ, அந்த ஒரு வழிமுறையின் பிரகாரம் நீங்கள் இந்த துவாக்களை என்ன செய்து கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். அடுத்து தூங்கும் முன் ஓத வேண்டிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறதுக்கு முன்னாடி வலதுபுறமாக சாய்ந்து படுத்துக்கொள்வார்கள். தூங்குறதுக்கு பின்னாடி நம்ம எந்த புறத்தில் போகிறோம், எந்த இடத்துல படுத்துருக்குறோம், தலைவாணியில் படுத்துருக்கிறோமா, பாயில் படுத்துருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் தூங்க போகும்போது நீங்கள் கண்டிப்பாக குப்பரை படுக்கக்கூடாது. குப்பரை என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது. இன்றைக்கி 100க்கு 99.9% மக்கள் குப்பரை படுத்து தான் தூங்குறாங்க. குப்பரை படுத்தால் தான் தூக்கம் வருங்கிற நிலைக்கு போயிட்டோம். குப்பரை படுக்கக்கூடாது. 2வது மல்லாந்து கையை காலை நல்லா விரித்து படுக்கக்கூடாது. அப்படியே காலை கவட்டையை விரித்து கையை விரித்து மல்லாந்து அப்படின்னு படுக்கக்கூடாது. எப்படி படுக்கணும்னா, ஒரு சாஞ்சி வலது பக்கமாக ஒரு சாஞ்சி கால்களை நல்லா ஒடுக்கிய வண்ணத்தில் நாம் என்ன செய்து கொள்ளணும், படுத்துக்கொள்ளணும். அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக என்ன செய்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு சென்றால் வலதுபுறமாக சாய்ந்து கொண்டு ஒரு துவாவை ஓதுவார்கள். இந்த துவா முஸ்லீமில் 5253வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. சரிங்களா? இந்த அல்லாஹும்ம பிஸ்மிக்க அஹ்யா வ பிஸ்மிக்க அமூத்து அப்படிங்கிறது 5252. அதுக்கு அடுத்த ஹதீஸாக இந்த துவா என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துவாவோட நிப்பாட்டிக்குவோம். இது அல்லாது இன்னும் ஒரு 6-7 துவா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த தூங்கக்கூடிய அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் மட்டும் ஓத வேண்டியிருக்கு. ஆனால் இரவு நேரத்தில் குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லா அல்லாஹும் பிஸ்மிக்கு அமூத்து வகையாவது ஓதணும். இன்றைக்கி அதை கூட நம்மள பல பேர் ஓதுறதில்ல. ஏன்னா ஃபோனை பார்க்குறோம், தள்ளுறோம் தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்தில்
அப்படியே தூங்கிடுதோம். அப்போ அப்படி தூங்கக்கூடாது. தூக்கம் என்பது ஒரு இபாதத், தூக்கம் என்பது ஒரு வணக்க வழிபாடு. ஏன்னா அந்த தூக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. தூக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறான். குறைஞ்சது இத்தனை மணி நேரம் தூங்கணுன்ட்டு இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ சொல்கிறாங்க இல்லையா. அவ்வளோ டயத்துக்கு நம்ம தூங்கினா நம்ம உடம்புல சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, அஜீரண கோளாறுகள், கண் பார்வை மங்குவது, பல்வலி, தலைவலி போன்ற எந்த நோயுமே அண்டாது. சரியாக தூங்குறோன்னா இது எல்லா நோயும் வரும். ஏன்னா தூங்கும்போது நம்மளுடைய உடம்பு ரீசைக்கிளிங், தன்னுடைய உடம்பு நம்மளுடைய உடம்பு அதுவே ரீசைக்கிள் பண்ணிக்குது. ரீசைக்கிள்னு சொன்னால் அதுவே கிளியர் பண்ணிக்குது. அப்படி அதுவே அது கிளியர் பண்ணிக்கிறதுனால தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பல்லுலாம் மஞ்சளாக, கோல்வாய் வடிந்ததாக, கண்களில் அந்த கண்ணினுடைய ஓலைகள் நிற்கிறதாக நமக்கு தெரியுது இல்லையா. இதெல்லாம் என்னென்னா நம்ம உடம்புல நடந்திருக்கிற ரீசைக்கிளிங். அது மாதிரி நம்ம சிறுநீர் கழிச்சோம்னு சொன்னால் மஞ்சளாக போகிறது, நம்ம வாயிலிருந்து துர்நாற்றங்கள் வரதெல்லாம் அந்த ரீசைக்கிளிங் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. கெட்டதை எல்லாத்தையும் அது தூங்கும்போது தான் வெளியேற்றுது. அதனால் கண்டிப்பாக அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும், தூங்கணும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை செய்கிறதில்ல. தூங்கும்போது இந்த துவாக்கள்லாம் ஓதிக்கிட்டு நாம் என்ன செய்யணும், தூங்கணும். அதையும் இன்றைக்கி நம்ம செய்கிறதில்ல. அதனால தான் எல்லா நோய்க்கும் இன்றைக்கி நம்ம ஆளாக்கப்படுறோம், எல்லா நோய்க்கும் நாம் தள்ளப்படுறோம். சரி, என்ன துவா? இந்த ஒரு துவாவோட நிப்பாட்டிக்குவோம். என்ன? அல்லாஹும்ம خلقت نفسي وأنت توفاها لك ومماتها ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية. இவ்வளோ அழகான ஒரு துவா. சரி, திரும்ப அந்த துவா ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அல்லாஹும்ம خلقت نفسي وأنت توفاها لك ومماتها ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية. பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம எனது இறைவா, خلقت نفسي என்னுடைய ஆத்மாவை படைத்தது நீதான், என்னை படைத்தது நீதான், என் உயிரை படைத்தது நீதான். தவஃபாஹா லக அதை நீதான் வாழச் செய்கின்றாய். வமமாத்துஹா இன்னும் நீதான் அதை மரணிக்க செய்கின்றாய். நான் வாழ்வதும் நான் வீழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. வமஹ்யாஹா இன் அஹ்யைதஹா என்னுடைய ஆத்மாவை நீ வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் ஃபஹ்ஃபதுஹா எனது ஆத்மாவை நீ பாதுகாத்து விடு. வயின் அமத்தஹா இந்த தூக்கத்திலே நான் மரணிப்பதாக இருந்தால், இந்த தூக்கத்திலே எனக்கு மௌத் வந்துவிடும் என்று இருந்தால் ஃபக்ஃபிர் லஹா அதை நீ மன்னித்து விடு. எனது ஆத்மா செய்தங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம எனது இறைவா, இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக்க உன்னிடத்திலே கேட்கின்றேன், அல் ஆஃபியா நான் பாவ மன்னிப்பை உன்னிடத்திலே என்ன செய்கிறேன் அல்லாஹ் கேட்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்தார்கள். அப்போ இந்த ஒரு துவாவை நம்ம படுக்கையில் வலதுபுறமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு இதை ஓதணும். அல்லாஹும்ம خلقت نفسي وأنت توفاها لك وماتها ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية அப்படின்னு இந்த துவா ஓதிங்க. அன்றைய தினம் நாம் தூக்கத்திலே மரணித்து விட்டால் கூட நமக்கு பாவ மன்னிப்பு என்பது நிச்சயம் 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 கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதற்கடுத்து இன்ஷா அல்லாஹ் வலதுபுறம் சாய்ந்து படுத்துக்கொண்டு ஓதக்கூடிய இன்னொரு துவா என்ன செய்து இருக்குது. அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த துவா கொஞ்சம் பெரிய துவாவாக இருக்குது. அதனால் அதை நாளைய வகுப்பில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.